ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய பிரார்த்தனைகள். ஸோ இன்னைக்கு அகைன் பிரெயின் வேவ்ஸ் செக்மெண்ட் 2. ஸோ பிரெயின் வேவ்ஸ் பற்றி நம்ம பேசிக்கலாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அகைன் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் வாட் இஸ் பிரெயின் வேவ்ஸ் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பிரெயின் வேவ்ஸ் நமக்குள்ளே இருக்கு. நம்ம ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சில சமயம் வந்து நம்ம கான்ஷியஸ் ஸ்டேட்ல நம்ம நிறைய ஓவர்லோட் பண்ணும்பொழுது ஏற்படக்கூடிய இம்பேலன்சிங் சுச்சுவேஷன், அதனால வர்ற ஒரு மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, ஓகே, ஸோ கேரக்டர் வந்து அந்த சமயத்துல வந்து உடைஞ்சு போய் பிரேக்கப் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனுக்கு நாம் தள்ளப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை ஒரு ப்ராப்பரான கான்ஷியஸ் ஸ்ட்ரீம் லைன்ல கொண்டு போகிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பிரெயின் வேவ்ஸ். ஸோ நமக்கு வந்து யூனிவர்ஸ் ஹஸ் கிவன் திஸ் கிரேட் பவர். இந்த 5 வகையான வேவ்ஸ் நமக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. அதை நாம வந்து கிண்டில் பண்ணி நம்மளை நாமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ உடம்புல வந்து சத்து குறைஞ்சிருச்சுன்னா சத்து டானிக் எடுத்துக்கிறதோ, இல்லாட்டி ஏதாவது லேகியம் எடுத்துக்கிறதோ, இல்லை ஏதோ ஒன்று நம்ம மருந்து எடுத்துக்கிறோம், இல்லை சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நம்மளோட கொஞ்சம் இம்பேலன்ஸ், முன்ன மாதிரி எனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கலாக நம்ம ஏதாவது ஒரு இன்டேக்கிங், ஏதாவது ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வந்து நமக்கு பலம் கொடுக்குற மாதிரி நம்ம எடுத்துக்கிற மாதிரி இந்த வேவ்ஸை வந்து நம்ம கிண்டில் பண்ணும்போது பிரெயின் லெவல் ஸ்ட்ரீம்லைன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாமல் அதே மாதிரி ஒரு கிரைட்டீரியாவில் அவங்க மூவ் ஆகிற சில பேருக்கு தான் ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல கொண்டு போய் தள்ளப்படுற மாதிரி, எந்த இடத்துல எப்போ கோவப்படுவாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் இப்படி ஓவர் திங்கிங்லேயே இருக்கிறவங்க. ஸோ இது மட்டும் இல்லை, பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்கிற ஏடிபி டிசார்டர்ஸ். ஏடிபின்னா ஆல்டர்னேட் பர்சனல், ஏபிடி சாரி, ஆல்டர்னேட் பர்சனாலிட்டி டிசார்டர், ஆர் நமக்கு தெரிஞ்ச ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, அந்நியன் அம்பியா இருக்கு, அம்பி அந்நியனா இருக்கு, அந்த மாதிரி. ஸோ ஒருத்தன் வந்து தன்னோட கேரக்டர் வந்து பேலன்ஸ் பண்ற வரைக்கும் அது தெரியாது. அது இம்பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. விகரஸ்லி இப்போ சில கோவக்காரங்களெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஸோ அவங்க வந்து அவுட் ஆஃப் ஸ்டேட் அவங்க கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவான்னு எது பறக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லி, அதுதான் அவுட் ஆஃப் ஸ்டேட் கண்டிஷன். அந்த ஸ்டேட்டை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காகவும், ஒரு நிதானிப்பு இருக்கிறதுக்காகவும், காமன் கம்போஸ்டா லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காகவும், மென்டல் சிக்னஸ் வராம எப்படி நம்மளை நாமே தற்காத்து கொள்ளாலும் நமக்குள்ளேயே மருந்து இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க பழகுற விஷயம்தான், புரிஞ்சுக்கிற விஷயம் தான் அந்த பிரெயின் வேவ்ஸ். ஸோ இதை எப்படி கிண்டில் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த செக்மெண்ட் 2ல நம்ம வந்து சில ஐடியாலஜிஸ்ல பேசிக்கா உங்களுக்கு நான் சொல்றேன். இது பல செஷன்ஸ் இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் இதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அந்த செஷன்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரியோ இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு லைவ் செஷன் மாதிரியோ உங்களுக்கு வந்து ஈச் வேவ்ஸ் எப்படி கிண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெல்டா வேவ்ஸ் திருப்பி ஒரு ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம். டெல்டா வேவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டீப் ஐடியல் ஸ்டேட், அதாவது நல்ல டீப் ஸ்லீப்புக்கு, ஆல்ஃபா வந்து நல்ல ரிலாக்ஸ் மூடுக்கு போகிறதுக்கு, தீட்டா சப்கான்ஷியஸ் ஃபிகரிங், பீட்டா கான்ஷியஸ் ஸ்டேட் ஒரு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ, இல்லாட்டி வந்து நம்மளோட நம்ம எதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோமோ அதில் வந்து ப்ராப்பர் ஸ்ட்ரீம் லைனில், அதாவது கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து மூவ் ஆகிறதுக்காகவும், காமா எதை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கோமோ அதில் ஆழமாக நம்ம வந்து நம்ம சிந்தனையை பதிய வைக்கிறதுக்காக நம்மளை ஹை கான்ஷியஸ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காகவும் பழக்கப்படுற சில ஃப்ரீக்வன்சிஸ். இந்த ஃப்ரீக்வன்சிஸை நம்ம ட்ரிகர் பண்ணுறோம். எதுக்காக ட்ரிகர் பண்ணுறோம்னா, நம்ம எதை நோக்கி பிரயாணம் பண்ணுறோமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் சரி, அதை அட்டைன் பண்ணுறது, அது நிம்மதியாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? முக்தி அடையணும், சித்தி அடையணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி வந்து ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படிங்கிற கிரைட்டீரியா எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 5 வேவ்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட பாடி கிரியேஷன்ஸ் இருக்கு. ஒன்று எப்படி டபிள்யூபிசி நமக்கு வந்து ஆன்டி மினடைட்டாக ஒர்க் பண்ணுதோ, அந்த மாதிரி இந்த 5 வேவ்ஸும் மென்டல் சிக்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக இருக்கிற ஒரு டபிள்யூபிசி செல்ஸ் மாதிரி. ஸோ இது வேவ்ஸ் அண்ட் சிக்னல்ஸாக வந்து நியூரான்ஸோட பிணைக்கப்பட்டு இதாகுது. ஸோ இந்த வேவ்ஸை நீங்கள் கிண்டில் பண்ணும்போது எப்படி நமக்கு சில விஷயங்களோ சில மனிதர்களோ ஞாபகத்துக்கு வராங்கன்னு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ ஒவ்வொரு நியூரான்ஸும் ஒன்று பைண்ட் ஆகி கடைசியில் அந்த பைண்ட்னஸ் வந்து நல்லா திக் ஆகும்போது அந்த மெமரி அப்படி பசுமரத்தாணி மாதிரி பதியும். அதே மாதிரி இந்த வேவ்ஸை நம்ம கிண்டில் பண்ணும்போது, ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ்ல இதுலையும் நம்ம கிண்டில் பண்ணும்போது
ஒரு ஸ்ட்ரீம்லைன்டு லெவல். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பொறுமையா இருக்கணும், இந்த இடத்துல நம்ம வந்து பேஷன்ஸோட இருக்கணும், இந்த நேரத்தில் நம்ம நிதானமா இருக்கணும், இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்ரோஷமா இருக்கணும், இல்லாட்டி வந்து நம்ம சாமர்த்தியமா யோசிக்கணும், நம்மளோட ஞாபகத்திறன் வந்து நமக்கு மங்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம இது பண்றதுக்கு நம்ம நியூரானை திக்கனிங் பண்றோம். அதாவது வந்து அதோட நரம்பியல் கோர்வைகள் இருக்கு பாத்தீங்களா, அதோட டிராவலிங் பார்த்தா வந்து நம்ம வந்து அந்த பல்ஸ் வந்து டிராவல் ஆகிறதுக்கும் ஸ்பீடுக்கு நாம நல்லா வந்து ஸ்ட்ராங் ஆகுறோம் அந்த நர்வ்ஸோட பாத்வேஸ். அதுக்காக நம்ம கிண்டில் பண்றது தான் இந்த பெயின் வேவ்ஸ். ஸோ இந்த வகையில இந்த வேவ்ஸ் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஹெல்ப் பண்ணுது. புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இதுல நாம அடுத்த லெவல் நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிரெயின் வேவ்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் அகைன் திருப்பியும் டீப் ஸ்லீப்புக்காக டெல்டா, ரிலாக்ஸிங்காக ஆல்ஃபா, பீட்டா வந்து திங்கிங் கெப்பாசிட்டி, காமா ஃபோக்கஸிங், தீட்டா மெடிடேஷனல். ஸோ அதுக்காக நாம யூஸ் பண்றோம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப பயங்கரமா வேலை செஞ்சுட்டு வந்து படுத்திருப்பாங்க, ஆனாலும் வந்து ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை கொண்டு வரதுக்காக இந்த வேவ்ஸை கிண்டில் பண்ண விட முடியும். ஆல்ஃபா வந்து ரிலாக்ஸிங் மோட். ரிலாக்ஸ்னா எப்படின்னா நம்ம வந்து வேலை, அது வேலை பொழு அது இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு இடத்துல நம்ம அமைதியாக இருப்போம், சௌகரியமாக இருப்போம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் வந்து எப்பயும் வேலை சொல்லிட்டு இருக்கிறவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நினச்சி பாருங்க. ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் மோடு கிடைக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்காக திங்க் பண்ணிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி திங்கிங் இல்லாமல் அந்த ரிலாக்ஸ் மோட எப்படி நம்ம வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது கிண்டில் பண்றது இந்த ஆல்ஃபா வேவ்ஸ். பீட்டா வந்து திங்கிங் கெப்பாசிட்டி. திங்கிங் கெப்பாசிட்டி நம்ம என்ன வெளியில இருந்து வாங்கிக்கிறோமோ கான்சியஸ் மைண்டுக்கு அதோட மெமரி பவர், அதை எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து கரெக்டா அந்த மெமரியில வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. காமா டூஸ் அண்ட் டோன்ஸ் ஆஃப் வாட் யூ ஹவ் காட். எல்லாத்தையும் தூக்கி நம்ம குப்பை மாதிரி போட்டுக்க மாட்டோம் பார்த்தீங்களா, அதுல ஃபோக்கஸ் பண்ணி நன்மை தீமை அப்படிங்கிறது வீட்டாலேருந்து நம்ம வந்து உள்வாங்கின கம்ப்ளீட் விஷயத்துல எது தேவை எது தேவையில்லை, அதை எப்படி இந்த விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணலாம். தீட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்சியஸ்லேருந்து சப்கான்சியஸுக்கு நம்ம ட்ரிகர் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ அந்த தீட்டா மெத்தட் மூலியமா வந்து நம்ம சப்கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம கிண்டில் பண்ணுவோம். அதாவது வந்து நம்ம ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை கிண்டில் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ வேவ்ஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ ஆல்ஃபா மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுறதா இல்லை பீட்டா மட்டும்தான் ஒர்க் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி இல்லை, தனித்தனியாகவும் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அதை கிண்டில் அவுட் பண்ணுறதுக்காக நல்ல தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக டெல்டாவை வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஓகே. பீட்டா வந்து உங்களுக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரிகர் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் இது கெமிஸ்ட்ரியாகவும் ஒர்க் ஆகும். பீட்டாவும் காமாவும் சேரும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அப்சர்விங் பவர். ஓகேங்களா. ஏன்னா உங்களுக்கு மெமரியில ஏற்கனவே விஷயம் இருக்கு, அதுல சமயோஜித புத்தி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கிண்டல் ஆகிறதுக்கு உண்டான டாக்டிக்கல் ஐக்யூ வந்து டெவலப் ஆகிறதுக்கு பீட்டா அண்ட் காமா காம்பினேஷன் வரும். அது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா, நல்ல பீட்டால வந்து பீட்டா வேவ்ஸ் வந்து நீங்க வந்து சஸ்டைன்மெண்ட் ஆயிட்டு அடுத்து நீங்க காமாக்கு நீங்க வந்து ஃப்ரீக்வன்சியை நீங்க டியூன் பண்ணும்போது இந்த வேரியேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதை இந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது ஒரு உதாரணம் சொல்றோம். இப்போ நீங்க இமேஜின் பண்ணிக்கணும், நீங்க வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, யாரும் இல்லை, காலையில ஒரு 6 மணிக்கு ஒரு ரெசார்ட்டோட ஸ்விம்மிங் பூல் போறீங்க, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. தண்ணி வந்து லைட் சலசலப்புல வந்து அமைதியா இருக்கு, காத்து மிதமா இருக்கு, வெயில் வந்து அப்பதான் உச்சிக்கு வந்திருக்கு. எல்லாத்தையும் யோசிக்கணும் யோசிக்கணும். ஓகே. ஸோ அப்போ மெதுவா வந்து உங்க காலை நினைச்சுக்கிட்டு மெல்லமா இறங்குறீங்க. இறங்கி வந்து அப்படியே அந்த நீச்சல் குளத்துல வந்து, அதாவது உங்க உங்க ஹைட்டுக்கு உங்க கழுத்து வரைக்கும் இருக்கிற அளவுக்கு இருக்கிற ஹைட்ல தான் நீச்சலோட இது குளத்தோட ஆழம் இருக்கு. ஸோ இப்படி கையை அப்படி இப்படி பின்னாடி வச்சுட்டு இப்படி ஹாயா அப்படி விட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, ஐ மீன் ஆகாசத்தை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து 3 வேவ்ஸ் ஒரே சமயத்துல வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் அப்படி காலம் நினைச்சிட்டு அப்படியே தண்ணியில போய் இறங்கணுன்னே அப்படியே உடம்பு சூடு அப்படியே இறங்குது பார்த்தீங்களா, இறங்கணுன்னா அப்படிங்கும்போது ஆல்ஃபா வெளியே வருவாரு. அதுக்கப்புறம் ஆல்ஃபா வெளியில வந்தோம்னா, ச்சே என்ன ஒரு வாழ்க்கை இது அப்படிங்கிற கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருக்கீங்களா, அப்போ வந்து சில பிளசண்டான நினைவுகள்லாம் வருது பார்த்தீங்களா, அங்க பீட்டா வெளியில வந்துருவாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் என்ன பண்ணும், உங்களை கொஞ்ச நேரத்துக்கு வந்து எதையும் யோசிக்க விடாம அமைதியான நிலைமைக்கு கொண்டு போகும்.
சில சமயம் நம்மளே அறியாம வந்து நாம இப்படி ஊறிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பிறந்த ஊருக்கு போகும்போது அங்க இருக்கிற ரிவர்ல போயிட்டு நம்ம குளிக்க வரும்போது அந்த ஓடுற தண்ணி மேல பட்டோம்னா அப்படியே நம்மள வந்து அப்படின்னு கண்ணு விடுறோம் பாத்தீங்களா? அங்க தீட்டா வராது. ஸோ இப்போ தெரியுதா கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா மூணுமே அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு வேலை செய்யும் காம்பினேஷனலா. இதுதான் கெமிஸ்ட்ரி. புரியுதுங்களா? சில வேவ்ஸ் கிண்டில் பண்றதுக்கு நமக்கு இப்போல்லாம் வந்து நிறைய யூடியூப்ஸ்ல வந்து சவுண்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் என்னென்னமோ டெக்னாலஜிஸ் மூலியமா வருது. ஆனா இதுக்கு முந்தி இதை பாரம்பரிய முறையில வந்து இந்த வேவ்ஸை கிண்டில் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி உருவான சில டெக்னிக்ஸ் தான் பாத்தீங்கன்னா இன்னும் சீனர்கள் பயன்படுத்தக்கூடிய தாய்ச்சி டெக்னிக், அதுக்கப்புறம் குங்ஃபு. இது மாதிரி வந்து சில டிசிப்ளினரி ஆர்ட்ஸ், இந்த மாதிரி கிரைட்டீரியாஸ். ஏங்க இப்ப நீங்க சில கான்செப்ட்ஸ்ல நீங்க இக்கிகை அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானியர்கள் ஒண்ணு இது பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த இக்கிகை டெக்னிக்கும் பாத்தீங்கன்னா இந்த பிரெயின் வேவ்ஸோட காம்பினேஷன் தான். ஓகேங்களா? ஸோ தாய்ச்சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேசிக்கலா வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ஆஃப் த ஹியூமன் பாடி. மூச்சு எப்படி உள்ள போது வெளியே வருதுங்கிறத அனுபவி, நீ எப்படி சாப்பிடணுங்கிறத அனுபவிச்சு சாப்பிடு அப்படிங்கிற உங்களை நீங்களே ஒரு ஸ்லோ மோஷன்ல நீங்க வந்து வாழ கத்துக்கிட்டீங்கன்னா எப்படியோ அதுதான் வந்து தாய்ச்சியோட ஆக்சுவாலிட்டி. குங்ஃபு வந்து டிசிப்ளின் லெவல். ஸோ இந்த மாதிரி வந்து இது மூலியமா என்ன பண்றாங்கன்னா கிண்ட்லிங், தே ஆர் கிண்டிலிங் த மெமரி பவர். இப்போ வல்லார கீரையை வளைச்சு வளைச்சு சாப்பிட்டு வந்து ஞாபக சக்தியை வளர்க்குற மாதிரி இது வந்து இயற்கையாகவே நமக்குள்ள இருக்கிறத நாம வந்து ட்ரிகர் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஏஜ் பாரே கிடையாதுங்க, ஏஜ் பாரே கிடையாது. ஸோ அதை பத்தி யோசிக்க வேண்டும். ஸோ இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது நம்ம லைஃப்பை வந்து மென்டலி ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கான விஷயம். இது வந்து அதிகப்படியா போச்சுன்னா நம்ம சன்னியாசம் போயிடுவோமோ பரதேசம் ஆயிடுவோமோ அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. அதெல்லாம் இட் எவால்வ்ஸ் டுவர்ட்ஸ் த இன்ட்ரெஸ்ட். அது வேற செக்மெண்ட். ஓகேங்களா? நம்மளோட ஆழத்துல இருக்கிற நம்மளோட இன்ட்ரெஸ்ட், அதோட கலந்து இருக்கிற இன்டர்பர்சனல் ஸ்கில், அதன் மூலியமா வர்ற ஒரு விருப்பம், வாஞ்சை, அதோட சேர்ந்த நம்மளோட திங்கிங், இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் உருவாகிற நிலை தான் வந்து நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், முனிவர் ஆகணும், சன்னியாசி ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு இதுக்கும் போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். இது ஜஸ்ட் அ சயின்ஸ் தட் we have the superpower within us which we can able to kindle for certain aspects for our own recovery. நல்லா தூங்கணுமா, நமக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கு. நல்லா திங்க் பண்ணணுமா, நமக்குள்ளேயே சக்தி இருக்கு. நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கணுமா, நமக்குள்ளேயே சக்தி இருக்கு. நீங்க வந்து எத்தனையோ பேர் வந்து இந்த தமிழ் படம் பார்த்துருப்பீங்க. அம்பா சமுத்திரம் அம்பானியில வந்து திடீர்னு குளிச்சுட்டு ஒரு நடுராத்திரில உட்காந்துட்டு ஒருத்த கால் நின்று நான் அம்பானியாவேன் பார்த்துருப்பீங்கல்ல. அதுதாங்க காமா. காமால இருந்து அவர் பீட்டா லெவல் போய் அங்கேருந்து ஆல்ஃபா ஆகி அது வந்து இன்னர் ஃபோக்கஸிங்க்கு போய் சப்கான்சியஸ் ட்ரிகர் பண்ணி தீட்டால போய் நிற்பாரு. அது அப்படிதான் ரிசல்ட் ஆகும். ஆனா படத்துல அப்படி காட்ட மாட்டாங்க. அவர் அந்த சீன் மட்டும் காட்டுவாங்க. ஆள் மனசுல பதியறதுக்கு உண்டான ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி வந்து சில பேர் பண்ற ப்ராக்டிஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ராக்டிஸ் எதுக்காக பண்றோம் அப்படின்னா டு அச்சீவ் சம்திங், வாட் எவர் இட் மைட் பி, ஹெல்த், வெல்த், பீஸ் ஆஃப் மைண்ட் ஆர் ஹைப்பர் நாலேஜ், இதுவும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும் வித்தின் அஸ். ஸோ அதை எப்படி வந்து காம்பினேஷனலாக கொண்டு போகணும், எப்போ ஆல்ஃபா ட்ரிகர் பண்ணலாம், எப்போ பீட்டா ட்ரிகர் பண்ணலாம், எப்போ வந்து இது ரெண்டுமே சேர்ந்தாப்புல ட்ரிகர் ஆகும். காம்பினேஷனலான ஃப்ரீக்வன்சி ட்ரிகரிங்கான வீடியோஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வேவ்ஸோட கெமிஸ்ட்ரியும் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? வேவ்ஸோட கெமிஸ்ட்ரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இம்பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது, சில பேர் தன்னல மறந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ வேவ்ஸ் கெமிஸ்ட்ரி. இட் இஸ் சம்திங் தே ஆர் இம்பேலன்ஸ்டு வித் த ஃப்ரீக்வன்சி. ஐ மீன் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால வர்ற டிப்ரெஷன்ஸ்னாலேயோ ஆங்ஸைட்டினாலேயோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதனாலையோ, நீங்கள் எல்லாருமே அன்னியன் படம் பார்த்துருப்பீங்க. அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத எபிலிட்டியில் அது அவுட் பர்ஸ்டிங் ஆகிற ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இதுதான். தன்னால தற்காத்து கொள்ள முடியாத போது தற்காலத்து கொள்றதுக்காக வந்து ஒரு புது கேரக்டர் உருவாகும். அப்படி உருவாகனா ஆகும். சம்டைம்ஸ் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல ஐயோ நிறுத்துங்க, இத்தனை நாள் வாயே பேச மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படி கத்துறானே அப்படின்னுவாங்களே, இவருக்கு கோவம்லாம் வருமா அப்படின்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் ஆல்டர்னேட் பர்சனாலிட்டி. புரியுதுங்களா? ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ஃபைன். அது வேற. அத இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நாம நம்மளை ஸ்ட்ரீம் லைன் பண்ணிக்கிறதுக்காக நாம யூஸ் பண்றது. புரியுதுங்களா?
ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் வேவ்ஸ் இஸ் ஒர்க்கிங். வேவோட கெமிஸ்ட்ரியும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த வேவ்ஸ் மூலியமா நம்மளோட கனவுகளை நினைவாக்க முடியும். அடடே ஆச்சு, நல்லா இருக்கே அப்படின்றீங்களா? ஆமா, வி கேன் ட்ரிகர் அவர் ட்ரீம்ஸ். இப்போ நீங்க ஆல்ஃபா ஸ்டேட்ல ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு போயிட்டு அதை டெல்டாக்கு மாத்தி நீங்க ஆழ்ந்த நித்திரைக்கு போறீங்கன்னா, அதை வந்து இங்க நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்து டெல்டா ஸ்லீப் ஹிப்னோசிஸ் அப்படின்னுவாங்க. அதாவது என்ன, நீங்க உங்களை நீங்களே ஹிப்னடைஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அது என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆழ்ந்த நித்திரைக்கு உள்ள போறீங்க. ஆனா ஆழ்ந்த நித்திரைக்கு போகும்போது கனவுகள் வராது, அது உண்மை. ஆனா அந்த ஆழ்ந்த நித்திரைக்கு ஆல்பாவோட மோட்லயும் நடுவுல வந்து நீங்க ஒரு விஷயத்த சேகரிச்சு வைக்கிறீங்க. என்ன தெரியுமா? நம்ம இப்படி ஆகணும், நம்ம அப்படி ஆகணும், எப்படியாவது சாதிச்சிடணும் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியை வந்து நீங்க இன்சர்ட் பண்ணி உங்களோட அந்த சைலன்ஸ் மோடுக்கு நீங்க போகும்போது உங்களை அறியாமே உங்களோட தூக்கத்துல சில சமயம் ஆழ்ந்த நித்திரைக்கு போகிறதுக்கு மத்தியில, அதாவது ஒரு இடைப்பட்ட நிலை இருக்கு, அதுக்கு கூட சீதோஷ்ண நிலையும் கால சூழலும் உண்டு. ஓகேங்களா? அது இப்போ வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் வரும், ஆஸ் இஃப் வி ஆர் கெட்டிங் எ சர்டிஃபிகேட். நீங்க யாருக்கோ வந்து நீங்க டாக்டர் ஆகணும்னு கனவு பண்ணும்போது யாருக்கோ ஊசி போடுற மாதிரியோ சர்ஜரி பண்ற மாதிரியோ யார் உயிர்லயோ விளையாடுற மாதிரி ஒரு இது வரும். இல்லாட்டி வந்து நீங்க ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனை மீட் பண்ற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரீம்ஸ் ட்ரிகரிங் ஆகும். அப்படிதான் கனவுகள். கனவுகள் நனவாக்குறது ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, தட்ஸ் ஹவு மச் வி ஆர் இம்ப்ளான்டிங் இன்சைட். அதாவது நமக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு விதைச்சி தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கும் அந்த விஷயத்துல தான். ஓகேங்களா? ஸோ அந்த அந்த அப்படி நீங்க விதைச்சு தண்ணி ஊற்றும் போது அந்த ட்ரீம் வந்து இம்ப்ளான்ட் ஆகிட்டு அந்த பர்சன்ஸையோ அந்த இதையோ உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகும். சில சமயம் தேஜாவு எஃபெக்டே அப்படிதான் வருது. இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல இருந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து யூ ஹேவ் இம்ப்ளான்டட், அந்த இடத்துக்கு வந்து நீங்க ரீச் ஆகுறீங்க. ஓகேங்களா? அது மெமரபிள் மொமெண்ட்ஸாக அங்கே வந்து உங்களுக்கு நீங்க சினிமாட்டிக்காக பார்க்கும்போது இது பண்ணுவாங்க. ஆனால் ரியாலிட்டி ஆஃப் தேஜாவும் வந்து எப்படின்னா ஒரு ட்ரீம் இம்ப்ளான்டேஷன். இந்த வேவ்ஸ் மூலியமா நீங்க இம்ப்ளான்ட் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் இட் டன். லூசிட் ட்ரீம்ஸ். லூசிட் அப்படின்னா கனவு எப்போ வரும்? நம்ம அன்கான்சியஸாக இருந்தால் தான் வரும். நம்ம ஆழ்ந்த ஒரு நித்திரைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மத்தியில இது வழியா கடந்து போவோம். ஓகேங்களா? அதாவது வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து பேசன் பிரிட்ஜ் ஸ்டேஷன் வர மாதிரி இந்த ட்ரீம் வந்து இதான். ஆனால் இந்த லூசிட் ட்ரீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நினைவாற்றலோடு கூடிய பிரயாணம். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னா நீ கான்சியஸாக தான் இருக்க, கான்சியஸாகவே ட்ரீம் பண்ற. எப்படி அப்படின்னா இன்னும் தூக்கத்துக்குள்ள போல ஒரு ரிலாக்ஸ்டு ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும்போது இந்த லூசிட் ட்ரீம் என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். நம்ம வந்து அப்படி விருது வாங்குற மாதிரி, 4 பேரை தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி, ஷாருக் கான் பக்கத்தில் நின்று போட்டோ எடுக்கிற மாதிரி இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் லூசிட் ட்ரீம்ஸ். ஆசிபியா சில சமயம் நான் காட்டுக்கு நடுவில் டிராவல் பண்ற மாதிரி, மலை மேலே ஏறுற மாதிரி. ஓகேங்களா? ஆனால் கான்சியஸாக இருப்பீங்க. அதாவது கான்சியஸாக இருக்கீங்கன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, உங்களோட கண் இமைகள் வந்து கண்ணை மூடி இருந்தாலும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், ஆசோலேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேயே உங்களுக்கு தெரியும். என்னது இது கிறுக்குத்தனமா ட்ரீம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி கிறுக்குத்தனமா ட்ரீம் வருதுங்கிறத வந்து நீங்க வாயை திறந்து சொல்ல முடியும். ஸோ யூ ஆர் இன் கான்சியஸ் ஸ்டேட். ஓகேங்களா? உங்களோட தாட்ஸ் வந்து காம்பினேஷனா உருவாகி அதுலேருந்து வர்றது தான் இந்த லூசிட் ட்ரீம். ஓகேங்களா? ஸோ லூசிட் ட்ரீம் வந்து லிட்டரலி பார்த்தீங்கன்னா பகல் கனவு மாதிரி. ஓகேவா? ஒரு ஒரு பாசிங் பை த்ராட்டில் மாதிரி. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டெம்பரரியா வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள உங்களை கொண்டு போகும். ஓகே, என்ன நடந்துச்சோ நடக்க போதோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமா அப்படியே குழப்பி அப்படியே ஒரு குழம்பு சார்ந்த மாதிரி அது வந்து ஒரு காட்டிட்டு போகும், ஒரு காட்சி அமைப்பை உருவாக்கிட்டு போகும். ட்ரீம் வந்து சம்திங் டிஃபரெண்ட் அபவுட் ஒன் பர்டிகுலர் திங். ஓகேங்களா? நீங்க அச்சீவ் பண்ண போற விஷயங்களோ, நீங்க அச்சீவ் பண்ணியிருந்த விஷயங்களோட அட்வான்டேஜியஸ் லெவல், அது அடுத்த அடுத்த கட்ட நிலை, இந்த மாதிரி வந்து உங்களை வந்து உங்களையே உங்களை வந்து செல்ஃப் போர்ட்ரே பண்ணி காமிக்கிறது ட்ரீம். ஓகேங்களா? இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருந்ததுனால இப்படி போகுது அப்படிங்கிறது ஒரு ட்ரீம். ஸோ அதை கிண்டில் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சிஸும் ஹெல்ப் பண்ணது, ஒரு மருந்தா ஹெல்ப் பண்ணது அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான 5 அஸ்திரங்களை உள்ள வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங். வேவ்ஸோட கெமிஸ்ட்ரி, ட்ரீம் எப்படி வந்து கம்ஸ் ட்ரூ அப்படிங்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
பைனியாரல் பிரீட்ஸ். பைனியாரல் அப்படின்னா டியூயல். டியூயல் அப்படின்னா இப்போ யூடியூப்ல நிறைய அந்த யூடியூப்லயோ இல்லை எங்கேயாவது போனீங்கன்னா கூட இந்த வந்து மியூசிக் எல்லாம் போடும்போது டெல்டா, பாகாமா, பீட்டா, தீட்டா அப்படின்ட்டு நிறைய போடுவாங்க. பட் செலக்டிவா எது வேணுமோ அதை மட்டும் தான் நம்ம வந்து பிக் பண்ணிட்டு அதை மட்டும் இது பண்ணணும். ஒரே ஒரு 20 நிமிஷம் ஆல்பா பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் பீட்டா பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், ஐ மீன் என்ன சொல்றது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஹை நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அதுல. அந்த கான்சென்ட்ரேஷன்லயே உங்களை மறந்து இருக்கணும். அப்படின்னா கரெக்டான அந்த சமயத்துக்கு எது வேணும். படுக்க போகும்போது காமா தேவையில்லை, வண்டி ஓட்டும் போது டெல்டா தேவையில்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹாவ் டு பிக் அண்ட் யூ ஹாவ் டு ட்ரிகர் இட் அவுட். ஓகேங்களா? மருந்து இதுன்னு சொல்லியாச்சு. மருந்து எப்போ வந்து போட்டுக்கணுமோ அப்பதான் போட்டுக்கணும். நல்லா இருக்கும்போது நம்ம பேராசிட்டமால் போட்டுக்கிறது இல்லைல்ல, அந்த மாதிரி யோசிச்சுக்க. ஓகேங்களா? ஸோ பைனியூரல் அப்படின்னா டியூயல். அதாவது மெல்லமா ஒரு பக்கமா ஆரம்பிச்சு ஹைப்பரா இன்னொரு பக்கத்துல இருந்து இதாகி அப்படியே சக சக சகா அப்படின்னு. இப்போல்லாம் நம்ம வந்து நிறைய வந்து அட்வான்ஸ்டு ஹெட்செட்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஹெட்செட் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மெல்லிசான மென்மையான சவுண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஹ், அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுவாக மியூசிக்கோட வரும். ஒரு பக்கம் வந்து கோரஸ் கேட்கும், இன்னொரு பக்கம் மியூசிக் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? அதான் பைனியூரல். ஃப்ரீக்குவன்சியும் அப்படிதான் கிண்டல் ஆகும். எதுக்காக அந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்டோட வந்து கொடுக்குறாங்க, டெக்னாலஜியை அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல நம்மளை நாமே இணைச்சிக்கிட்டு அதை ரசிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. ஸோ டெக்னாலஜி என்ன பண்ணிட்டான், பிரெயின் வேவ்ஸோட கனெக்ட் பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. யோசிச்சிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பைனியரல் பீட்ஸ். எப்படின்னா ஒன்றுத்துல மென்மையாக ஆரம்பிச்சு இன்னொருத்துல இன்னொரு இது வரும்போது அப்படியே இன்னொரு என்னமோ வருது. அப்போ கான்சென்ட்ரேஷன் வருது, அப்படியே அப்படியே உள்ள இறங்கும். உள்ள இறங்கி அது நம்மளோட நினைவலைகளோட அப்படியே பிணைய ஆரம்பிக்கும். சில விஷயம் பார்த்தது உண்டு இல்லை. அதுக்கப்புறம் எப்பயோ கேட்ட பாட்டு, காலையில கேட்டது சாயந்தரம் திருப்பி வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த பாட்டே வாயில பிணைச்சிட்டே இருக்கும். ஏன் இந்த பாட்டு என் மைண்ட்ல வந்துகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கும். அது காரணம் இந்த பைனாரல் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ பைனாரல் பீட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு வேவ்ஸையும் தனித்தனியான இதுலேயும் இருக்கு. ஈக்குவேஷனல், இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்களா, அது அவங்க ஈக்குவேஷனல் அப்படின்ற மாதிரி ஆல்ஃபா அண்ட் பீட்டா காம்பினேஷன் இப்படி இப்படிங்கிற க்ரைட்டீரியாலையும் யூடியூப்ல போடுறாங்க. ஸோ இதை கேட்கறதுக்கு முன்னாடி யூ ஷுட் ஹாவ் டு ப்ராக்டிஸ் சர்டன் திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து பாதங்களில் இருந்து ஆரம்பித்து தலைக்கு முடியுங்கள். எதுக்காக அப்படின்னா உடம்பு உஷ்ணமாக இருக்கும். ஸோ எந்த சீதோஷ்ண நிலை இருந்தாலும் உடம்பு உஷ்ணத்தை வெளியேற்ற, அதாவது பஞ்ச நவதுவாரங்கள் வழியாக வெளியேற்றணும் அப்படின்னு நமக்கு காது, மூக்கு, வாய் வழியா வந்து வெளியேறணும். அந்த சூடு வெளியேறணும். ஸோ அந்த சூடு வெளியேறதுனா எடுத்தோடனே தலையில ஒட்டிக்கிட்டோம்னா அப்படியே புக்குன்னு அடிச்சிடும். ஸோ அதனால வந்து காதத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி சில வார்ம் அப் அப்படின்லாம் பண்றீங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து இதுக்கும் வார்ம் அப் உண்டு. இதுக்கும் வார்ம் அப் உண்டு. ஓகேங்களா? அதுவும் எஸ்பெஷலி டீட்டாக்கு, ஆல்ஃபாக்கு, பீட்டாக்கு, டெல்டாக்கு வார்ம் அப் கம்பல்சரி அவசியம். அது என்ன ஜி வார்ம் அப் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்க படுத்தோடனே உங்களோட தசை, எலும்பு, அதுக்கப்புறம் மேலோட்டம் இருக்கிற உடல், இது எல்லாத்தையும் ரிலாக்ஸ் மோடு கொண்டு வரணும். இப்போ நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன், கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். ரிலாக்ஸ்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லை, ரிலாக்ஸ்டா இருங்க. ஸோ அதாவது வந்து அதுக்கு மேல வேலை சொல்லாத ஆட்கள் யாரும் இல்லாம பார்த்துக்கணும். அதுக்கு மேல நீங்க எந்த வேலையும் செய்யாம அதை அனுபவிச்சு அதை ட்ரிகர் பண்ணணும். சரிங்களா? மருந்து சாப்பிட்டா நல்லா தூங்குனீங்கன்னா தான் மருந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லும்போது நம்ம கேட்டுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகணும். அப்படின்னா அதுவும் ஒரு அமைதியான சூழ்நிலையை நீங்க ஏற்படுத்திக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு 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 பைனோரல் பீட் போட்டு நீங்க வந்து ஆல்ஃபா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது டம்ளார் எங்க வச்ச, பேனா எங்க இருக்கு, இது ரேஷன் கார்டு எங்க எங்க நேற்று எங்க வச்சிருந்தீங்க அப்படின்லாம் பேசும்போது எங்க இருந்து கான்சன்ட்ரேஷன் வராது. ஸோ அதனால வந்து ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கிற மாதிரி தனியா, முக்கியமா தனியா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் பாடி, பாடி படுத்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லிக்கணும். இப்போ என்னோட மை ஃபுட் டோஸ் இஸ் கெட்டிங் ரிலாக்ஸ், ஃபுட் இஸ் கெட்டிங் ரிலாக்ஸ். மெல்லமா 5 5 செகண்டா 5 5 செகண்டா இப்படியே சொல்லணும். இப்போ என்னோட டோஸ் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, இப்போ என்னோட ஃபுட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, என்னோட காஃப் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, என் முட்டி ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, என் தொடைகள் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு, என் இடுப்பு, என் நெஞ்சு பகுதி, என்னுடைய தோள்கள், என்னுடைய கை,
என்னுடைய கை விரல்கள், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை வந்து என்ன பண்ணணும், அப்படியே வந்து நான் சொல்லும்போதே கொஞ்சம் தூக்கம் வருதில்ல, அந்த ஸோ அந்த பீட்ல நீங்க வந்து நல்லா காதுல கேட்கும்போதே அந்த மாதிரி வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க போவீங்க. ஸோ உச்சந்தலை வரைக்கும் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டிக்கு உங்களை கொண்டு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் வார்ம் அப். தசை இறுகியே இருந்ததுன்னா மைண்டும் ஒரு ஃபோக்கஸ்டான ஸ்டேட்லயே இருக்கும். ஏன்னா தசை இறுகி இருக்கும்போது நமக்கு வந்து அங்கிட்ட இங்கிட்ட நவுத்த முடியாது. லைட்டா நம்மளோட நம்மளோட நகர்வுகளை வந்து அது அந்த தசை பிடிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த இருக்குன்னு கண்டிஷன் வந்து நம்மளை மூவ் பண்ண வைக்கும், ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கும் இன்டர்னலி. எத்தனை பேருக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து அந்த தசை பிடிப்பு இருக்கும்போது ஃபுல்லா வந்து ஒரு காஷியஸ் ஸ்டேட்லயே இருக்கும். பாடி காஷியஸ் ஸ்டேட்ல இருந்தா நம்ம கான்சியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணும், அப்படியே தளர்த்தணும். தளர்த்தி, இதுதான் வார்ம் அப் ஸ்விங். இப்படி வார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ஸை வந்து மெல்லமா வந்து இது பண்ணுது. டெல்டா வேவ்ஸே இது பண்ணும்போது அங்க ஒரு மேல் வாய்ஸோ ஃபீமேல் வாய்ஸோ, நவ் யூ ஆர் ஃபீலிங் த மூன், யூ ஆர் ஸ்டாண்டிங் நியர் டு த ரிவர், இப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே யூ கோயிங் டு த டீப் ஸ்லீப், இப்படிதான் பேசுவாங்க. ஹிப்னோடைசிங் மெத்தடும் இப்படிதான் எங்கேயோ எங்கேயோ கனெக்ட் ஆகுது பாருங்க. ஸோ இது மூலியமா கிரியேட் ஆனதான் செல்ஃப் ஹிப்னாசிஸ் மெத்தட். ஓகே. ஸோ அது செல்ஃப் ஹிப்னாசிஸ்ங்கிறது அது ஒரு வேற கண்டென்ட். ஸோ அது 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 வந்து இட் இஸ் குவைட் டீப்பா. ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ பைனோரல் பீட்ஸ் நீங்க கேட்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், வார்ம் அப் பண்ணிக்கங்க. வார்ம் அப் பண்ணிக்கங்க. ஒன்னொன்னுத்துக்கும் 3ல இருந்து 5 செகண்டாவது டைம் எடுத்துக்கங்க. அதாவது நீங்க நீங்க ஃபீல் பண்ணணும். விரல்கள் தளர்வடைந்தது, தளர்வடைந்தது இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் தளர்வடைந்தது ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு ஆனந்த் ஆனந்த நிலைன்னு சொல்றத ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நல்லா இருக்குல்ல, அந்த அந்த ஃபீலை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பைனோரல் ட்ராவல் பண்ணும். இது எப்படிங்க ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் காமாக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, காமாக்கும் அதே மாதிரி தான் வார்ம் அப் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா ஆல்ஃபா போய் தான் காமாவே டச் பண்ண முடியும். அதுக்காக நீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக போறது இல்லை. ஆனா காமால போகும்போது காமா வந்து ஆஹ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு எக்கோயிஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா குயிங் அப்படின்னு திடீர்னு ஒரு சத்தம் காதுல வந்து அடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? குயிங் அப்படியே அது அது மட்டுமே தான் ஓடும். வேற எதுவுமே மைண்டை தாண்டி வேற எதுவுமே ஓடாது. பார்த்துருக்கீங்களா? இந்த ரேடியோ டியூனிங் பண்ணும்போது குயிங் 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 அப்படி அந்த அந்த சவுண்டு உள்ள போச்சுன்னா சுத்தி இருக்கிற எல்லாத்துலயுமே நாய்ஸ் அப்படியே அப்படியே ஜாம் ஆயிடும். இது மட்டும் தான் அந்த குயிங் குயிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் காமம். ஸோ அந்த காமாவோட ஃப்ரீக்வன்சியை வந்து தாங்கிக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ண அது வேகத்திலேயே அந்த ரிலாக்ஸ் ஆனோடனே அந்த இடம் காலி ஆகும்போது யூ வில் ஹாவ் அந்த ஃபோக்கஸ்டு கான்சன்ட்ரேஷன்ல உங்க வண்டி எதை நோக்கி போகுது, அந்த அந்த கோல் பாயிண்ட்டை நோக்கி மட்டுமே தான் ஃபோக்கஸிங். ஆல்ஃபா தியானம்னு இது மூலியமா தான் கண்டுபிடிச்சாங்க. தியானம், தபஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி தியானம். அதுக்கப்புறம் தியான நிலை, நிலையில இருந்தால் தான் தியான நிலையை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தியானம் பண்ண முடியும். தியானத்தோட அதீத உச்சம் தவஸ் நிலை. ஓகேங்களா? ஸோ தீட்டா பிளஸ் காமா ரொம்ப ஹைப்பரான ஃப்ரீக்வன்சி. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு நார்மல் பீப்புள்லேருந்து சேஜஸ் எல்லாம் உருவானோம். அதுக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் என்ன அவங்க என்ன பைனியூரல் பீட்ஸா கேட்டுட்டு இருந்தாங்க? இல்ல, தே டிட் ஆக்டிவிட்டிஸ். நான் சொன்ன பார்த்தீங்களா, இப்படி தாய் சிக்கன் மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு பீட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியால தான் உருவாச்சு. ஓகே. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் பிரெயின் வேவ்ஸ். அதுக்கப்புறம் அது எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் வந்து எப்படி கேட்கலாம், எது கேட்டால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. If you want, you can also have a Q&A. We can also have a Q&A, and I can able to give you more and more additional information, whatever I have collected. So, ஞாபகம் வச்சுக்கோங்க, tune your powerful waves that you have inside yourself to gain active memory, focused observation, calm and composed, சமயோஜித புத்தி, ஷார்ப்னஸ், ஞானத்தை நிறைய வளர்த்துக்கலாம், நாலேஜ் நல்லா எம்பவர் ஆகும், பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கீரோலா இருக்கும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறது, சரி நம்ம தோத்துட்டோமே அந்த கிரைட்டீரியா இல்லாட்டி ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, அதை வந்து வெளியில வாஷ் பண்ணி அப்படியே கிளீன் பண்ணி
வெளியேற்றுறதுக்கும் இது ஒர்க் ஆகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மருந்து உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதுவும் புத்தியில இருக்கு. புத்தி டஸ் கிரேட் திங்ஸ் that breakens the heart into pieces that are filled with all kind of feelings. ஓகேங்களா? மனசு சரியில்லைன்னா புத்தியை வந்து ட்ரிகர் பண்ணீங்கன்னா மனசு அதை ஒருநிலைப்படுத்தும். ஓகேங்களா? ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் and let this information help you out positively. So thank you so much, and I wish to have you a wonderful great day. Bye.